20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அஸ்ட்ரானமி கற்றுக்கும் போது எனக்கு ஒரு ஆசை, பிளாக் ஹோலை நம்ம டெலிஸ்கோப்பில் பார்க்கணும். அப்போ இருந்ததெல்லாம் வெறும் மேனுவல் டெலிஸ்கோப் தான், அதாவது மேனுவல் மவுண்ட். நீங்கள் தான் ஒரு ஸ்டாரையோ இல்லை பிளாக் ஹோலையோ இல்லை நெபுலாவையோ எதையோ ஒன்று பார்க்கணுன்னா அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ இருக்க மாதிரி ஆட்டோமேட்டட் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதில் எங்கேயாவது பிளாக் ஹோலை பார்க்க முடியுமா? அது இம்பாசிபிள். வானத்தில் பிளாக் ஹோல்னு ஒன்று தெரியவே தெரியாது, இருட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ மேனுவல் டெலிஸ்கோப் இல்லை, நிறைய ஆட்டோமேட்டிக் டெலிஸ்கோப்பே வந்துடுச்சு. அந்த காலத்துலேயே இருந்துச்சு, பட் அப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமை. ஆனால் இப்போ அதே அளவுக்கு தான் காஸ்ட்லியாக இருக்கு, இப்போ அஃபோர்ட் பண்ண முடியல. ஆனால் நண்பர்களே, இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் டெலிஸ்கோப்பால் ஒரு பிளாக் ஹோலை ட்ரேஸ் பண்ணி உங்களால் காட்ட முடியும். நீங்கள் போயிட்டு அந்த ஆட்டோமேட்டிக் மவுண்டில் ஒரு பிளாக் ஹோலோடைய பேரை போட்டு ட்ரேஸ் பண்ண சொன்னீங்கன்னா அது உங்களை வானத்தில் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் காட்டும். அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி. அப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன ப்ரோ வித்தியாசம்? வானத்தில் இருட்டாக தானே இருக்குது, அந்த இடத்துல பிளாக் ஹோல் இருக்குன்னு சொல்லி நம்மளால எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. என்னவா இருக்கும்? இப்போ நம்மளாலே ஒரு பிளாக் ஹோலை பார்க்கவே முடியல அப்படின்னும் போது ஒரு பிளாக் ஹோலோட இமேஜை அவங்களால எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்ற கேள்வி நம்மளுக்குள்ளெல்லாம் வரும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பிளாக் ஹோலோடைய இமேஜ் எப்படி எடுத்தாங்க, பிளாக் ஹோல் எப்படி இருக்கும், அதனுடைய இமேஜ் எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க, நிஜமாலே அது பிளாக் ஹோலோட இமேஜ் தானா, வானத்தில் வெறும் கருப்பாக மட்டும் இருக்கிற ஒரு இமேஜை எப்படி அவங்களால கேப்சர் பண்ணி எடுக்க முடிஞ்சுது அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். இது சயின்ஸ் ஸ்கொயர், நான் உங்களுடைய வினோத். இந்த பிளாக் ஹோலை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம முதல்ல கிரேக்கர்கள் காலத்துக்கு போனோம். கிரேக்கர்கள் காலத்தில் அஸ்ட்ரானமியில் சிறந்து விளங்குனா பல அறிவியல் அறிஞர்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் அறிவியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்கிறத விட தத்துவ ஞானிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாருக்குமே அஸ்ட்ரானமி பற்றி ரொம்ப தெரிஞ்சிருந்துச்சு. என்ன ப்ரோ இது கிரேக்கர்களுக்கு மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. கிரேக்கர்களாக இருக்கட்டும், இந்தியர்களாக இருக்கட்டும், சீனர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருக்குமே அஸ்ட்ரானமி பற்றி தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் நம்மளுடைய பால்வீதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது உண்மையா? எட்வின் ஹபிள் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு சயின்டிஸ்ட், ஐன்ஸ்டீனுடைய பீரியட்ல இருந்த ஒருத்தவர், அவர் தான் டெலிஸ்கோப் வச்சு வானத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது நாம் பார்க்குற எல்லா ஸ்டாரும் மில்கிவே கேலக்சியில் மட்டும் இருக்கிற ஸ்டார் கிடையாது, அது இல்லாமல் வேற கேலக்சியே நம்ம பார்க்குறோம் அப்படின்றத சொன்னார். நம்ம மில்கிவே கேலக்சின்றது ஒரு கேலக்சி, அது உள்ள இருக்கிறது நட்சத்திரம். பட் மில்கிவே கேலக்சி மாதிரியே வேற பல கேலக்சிகள் இருக்கு அப்படின்றத எட்வின் ஹபிள் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் அஸ்ட்ரானமி இன்னும் வேர்ல்டு வைடா பெருசாச்சு. அப்போ அதுக்குள்ள பல நட்சத்திரங்களோ நெபுலாக்களோ கேலக்சிகளோ இன்னும் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்களும் இருக்கு அப்படின்றது சயின்டிஸ்ட் வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நட்சத்திரங்களுக்கு வயசு இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க. அது என்ன ப்ரோ வயசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நட்சத்திரத்தோடைய கலர் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய வயசு மாறும். உதாரணத்துக்கு அது நீல கலராக இருந்துச்சுன்னா அதனுடைய வயசு கம்மியாகவும், ரெட் கலராக இருந்துச்சுன்னா அதனுடைய வயசு ஜாஸ்தியாகவும் இருக்கும். பை தி வே, ரெட் கலராக இருக்கிற நட்சத்திரத்தினுடைய பேரை என்ன சொல்லுவாங்கன்னா ரெட் ஜெயின். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. என்ன ப்ரோ நட்சத்திரத்தை பற்றியே சொல்கிறீங்க, இதில் பிளாக் ஹோலே வரலையே அப்படின்னு கேட்டால் ருக்கோச்சரா. விஞ்ஞானிகளுக்கு ஒரு நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்றதோ, ஒரு பிளானட் எப்படி இருக்கும் அப்படின்றதோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த நட்சத்திரத்துக்கு வயசு இருக்குது, அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்கும்போது அதை வச்சு அந்த நட்சத்திரத்தினுடைய வயசு, அது எவ்வளோ எடை அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நிறையை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, பர்டிகுலராக சொல்லணும்னா சூரியனுடைய நிறை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து 3 மடங்கு நிறைக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஓன் கிராவிட்டியே அதை வந்து சுருக்கிடும் அப்படின்ற ஒரு தியரியை கண்டுபிடிச்சாங்க. இப்படி 3 சோலார் மாஸுக்கு மேலே இருக்கிற நட்சத்திரங்கள் பிளாக் ஹோலாக மாறும் அப்படின்றது தான் ஒரு தியரியாக இருந்துச்சு. ஆனால் இந்த பிளாக் ஹோல் அப்படின்ற கான்செப்ட் டெலிஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி, அதாவது 19th சென்ச்சுரிக்கு முன்னாடி 17th 18th சென்ச்சுரியிலேயே கிடைச்ச ஒரு கான்செப்ட். இதில் அவங்க பிளாக் ஹோல் அப்படின்றது ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால அதனுடைய நிறை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை சொன்னவர் வந்து ஜான் மிச்சல். ஸோ இது வந்து ஒரு கருத்தளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தியரிட்டிக்கலாக இப்படி ஒன்று இருக்கும்பா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போனார். ஆனால் இதுக்கான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸோ சொல்யூஷன்ஸோ அவரால் கொடுக்க முடியல. அதை கொடுத்தது யாருன்னு பார்த்தா கார்ல் ஷ்வார்ட்ஸில். இவர் 1916 இதுக்கான மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன்ஸை வெளியிட்டார். இந்த 1916 ரொம்ப முக்கியமான விஷயம். 1914, 15, 16 இந்த டைமில் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிளாக் ஹோல் அப்படின்ற பேரை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் வீலர். இவர் வந்து 1967 தான் இந்த பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு பேரை கொடுக்குறாரு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேற ஒரு கதைக்கு போகும். இந்த கதை உங்களுக்கு தெரியறதுக்கு ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரை பற்றி பேசுது. அதாவது இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள்
அதனுடைய நிறைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் டைம் வளைக்குது. இப்போ இதுல நிறை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற ஒரு பொருளை வைக்கும் போது அந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே நிறை கம்மியா இருக்கிற பொருள் வைக்கும் போது கம்மியா இருக்கும். இப்படி வளைஞ்சு இருக்கிறதுனால என்ன ப்ரோ, இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இந்த வளைஞ்சு இருக்கிற ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் தான் நம்மளுக்கு கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையே தருது. இப்போ நிறை ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு பொருள் ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரை ரொம்ப வளைக்கும் போது அந்த இடத்துல கிராவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே கம்மியாக நிறை இருக்கும்போது அந்த இடத்துல கிராவிட்டி கம்மியாக இருக்கும். அதனால தான் மூணுடைய கிராவிட்டி கம்மியாகவும் எர்த்தினுடைய கிராவிட்டி அதனுடைய ஜாஸ்தியாகவும் சன்னுடைய கிராவிட்டி அதை விட ஜாஸ்தியாகவும் இருக்குது. ஸோ இதனால நிறை ரொம்ப ஜாஸ்தியாக போக போக அதனுடைய கிராவிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கிராவிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறது வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வழிவகுக்கும். அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. அப்போ இந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பூமியிலேருந்து ராக்கெட்லாம் அனுப்புகிறோம்ல, செயற்கைக்கோள்லாம் அனுப்புகிறோம். இந்த ராக்கெட் மேலே போகிறதுக்கு நம்ம கிராவிட்டியை விட ஜாஸ்தியாக அந்த ராக்கெட்னுடைய ஸ்பீடு இருந்தால் தான் அதனால மேலே போக முடியும். இல்லைன்னா பூமி அந்த ராக்கெட்டை திரும்ப பிடிச்சி இழுத்துரும். இப்போது இந்த ராக்கெட் மேலே போகணுன்னா எப்படி கிராவிட்டியோட ஜாஸ்தியாக அதனுடைய ஸ்பீடை நம்ம வைக்கிறோமோ, மாஸ் அதிகமாக இருக்கிற வேற ஒரு ஸ்டாரை நீங்கள் எடுக்கும்போது அதனுடைய எஸ்கேப் வெலாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அங்கே ஒரு ராக்கெட் அனுப்புனீங்கன்னா அந்த ராக்கெட்னுடைய ஸ்பீடு இன்னும் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த ராக்கெட் வந்து ஸ்பேஸுக்கு போகும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராக்கெட்டுடைய ஸ்பீடுன்னு வரும்போது வெலாசிட்டி ஆஃப் லைட்டை பற்றி நம்ம தெரிஞ்சாகணும். இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கிறதா வெலாசிட்டி ஆஃப் லைட். அதனால் யாராலையும் உங்களால் ஒரு ராக்கெட்டை வெலாசிட்டி ஆஃப் லைட்டை விட ஸ்பீடாக பண்ணவே முடியாது. ஆனால் இந்த பிளாக் ஹோல்னு வரும்போது அதனுடைய எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் லைட்டை விட ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அங்கே லைட்டே வெளில வராது. ஸோ நீங்கள் ஒரு பிளாக் ஹோல்லேருந்து ராக்கெட் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா அது இம்பாசிபிள், உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கு ஜென்ரல் ரிலேட்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், எஸ்கேப் வெலாசிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், வெலாசிட்டி ஆஃப் லைட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல லைட்டே உங்களால் வெளியே வர முடியாது. அப்படின்னும் போது எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பொருள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும்னா அதுலேருந்து லைட் வந்து உங்கள் கண்ணில் பட்டணும். ஆனால் அந்த பிளாக் ஹோலில் எஸ்கேப் வெலாசிட்டின்றது வெலாசிட்டி ஆஃப் லைட்டை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அங்கே இருந்த லைட்டு கூட நம்ம கண்ணுக்கு வரவே வராது. அதனால அந்த பொருள் அங்கே இருக்கிறதே தெரியாது. இப்படி இருக்கிறதுனால தான் அந்த இடம் இருட்டாக இருக்குது, கருப்பாக இருக்குது. அதனால் அதுக்கு கருந்தொலைன்னு பேர் வச்சாங்க. அப்போ பிளாக் ஹோல்லேருந்து எதுவுமே வெளில வராதா, எல்லாமே அது உள்ளே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. பிளாக் ஹோல்லேருந்து சில பொருட்கள் வெளியவும் வருது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் பிளாக் ஹோல்லேருந்து எதுவுமே வெளில வராதுன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போது பிளாக் ஹோல்லேருந்து வெளில வரக்கூடிய பொருளும் இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளாக் ஹோலை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கூல்லலாம் படம் வரைஞ்சி பாகங்களை குறின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இப்போ பிளாக் ஹோலை வரைஞ்சி அதனுடைய பாகங்களை நம்ம குறிக்க போகிறோம். பிளாக் ஹோலை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான பாகங்கள் இருக்குது. ஒன்று சிங்குலாரிட்டி, இன்னொன்று ஈவென்ட் ஹொரைசன், இன்னொன்று அக்ரேஷன் டிஸ்க். இது 3 என்னென்ன அப்படின்றத சிம்பிளாக பார்த்துலாம். சிங்குலாரிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் சொன்னேன்ல, இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரில் மாஸ் அதிகமாக இருக்கிற ஒரு பொருளை வைக்கும்போது இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் ரொம்ப வளையும்னு சொன்னேன்ல, அதனுடைய நிறை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா அது ரொம்ப வளைஞ்சி இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதுலேருந்து எந்த லைட்டுமே வெளியே வராது, எந்த ஒரு பொருளுமே வெளியே வராது. அப்படி இருக்கிற ஒரு விஷயம் தான் சிங்குலாரிட்டி. இப்போது ஈவென்ட் ஹொரைசன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்குலாரிட்டிக்கு சுற்றி இருக்கிற ஒரு விஷயம், அதுதான் இந்த பிளாக் ஹோல்னுடைய பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த பவுண்ட்ரியை தாண்டி ஏதாவது ஒன்று உள்ளே போச்சுன்னா அப்படியே உள்ளே போய் விழுந்துடும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த வாட்டர் ஃபால்ஸில் ஒரு மீன் நீந்திட்டு வருதுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த மீன் வந்து வாட்டர் ஃபால்ஸில் தாண்டி கீழே வந்துடுச்சுன்னா அந்த மீனால் மேலே போக முடியுமா? இதுதான் இந்த ஈவென்ட் ஹொரைசனில் நடக்கும். அந்த பார்டரை தாண்டி உள்ளே போயிடுச்சுன்னா அதனுடைய கிராவிட்டி அதை பிடிச்சி உள்ளே இழுத்துரும், திரும்ப உங்களால் வெளியவே போக முடியாது. அடுத்தது அக்ரேஷன் டிஸ்க். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஹோல்குள்ள பயங்கரமான வெப்பம் இருக்கும். இந்த வெப்பம் ஹீட் ஆகி ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுல இருந்து வெளியே வரும். இதுக்கு பேரு ஹாக்கிங் ரேடியேஷன். இது வெளியே வரலன்னா இந்த நம்மளுடைய பிசிக்ஸ் வந்து அந்த இடத்துல ஃபெயிலியரா போயிடும். ஸோ ஏதாவது ஒரு பொருள் இந்த பிளாக் ஹோல்ல இருந்து வெளியே வந்தே ஆகணும். இதனாலதான் இந்த ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஹாக்கிங் ரேடியேஷன்னா என்ன அப்படின்றத தனியா ஒரு வீடியோ செஞ்சு இதே சேனல்ல போடுறேன், அதுல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது ஹீட் ஆகி இதனுடைய வெப்பம் வெளியே வரும்போது அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய கலர் இருக்கும். அதனால தான் 2019 பப்ளிஷ் பண்ண பிளாக் ஹோல் உடைய இமேஜ்ல அந்த இமேஜ் ஒரு yellowishaவும் ஆரஞ்சிஷாவும் கலந்த ஒரு கலர்ல தெரிஞ்சது. இப்போ அந்த பிளாக் ஹோலை எப்படி படம் பிடிச்சாங்க அப்படின்றத பத்தி பார்த்தலாம். கண்டிப்பா வெறும் ஒரு ஆட்டோமேட்டிக் டெலிஸ்கோப் வச்சு இதை வந்து படம் பிடிச்சிடவே முடியாது. அது நம்மளுக்கே தெரியும். உங்ககிட்ட இருக்கிற டெலிஸ்கோப்போ என்கிட்ட இருக்கிற டெலிஸ்கோப்போ ஒரு பிளாக் ஹோலை ஒரு ஈவென்ட் ஹொரைசனை பார்க்கவே முடியாது. இதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெலிஸ்கோப் வேணும். அதுதான் ஈவென்ட் ஹொரைசன் டெலிஸ்கோப். சரி, இந்த ஈவென்ட் ஹொரைசன் டெலிஸ்கோப் இருந்தால் மட்டும் அப்படியே போயிட்டு பிளாக் ஹோலை வந்து மாற்றி போஸ் எடுத்து உங்களால் ஃபோட்டோ பிடிச்சிட முடியுமானா அதுவும் கிடையாது.
பிளாக் ஹோலில் ஃபோட்டோ பிடிக்கிறது, ஒரு இமேஜ் எடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய டேட்டா வேணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கேமரா வந்து லாங் எக்ஸ்போஷர் வைக்கணும். இந்த லாங் எக்ஸ்போஷர் வைக்கிறது அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு இமேஜ் பிடிக்கிறோன்னா என்ன பண்ணுறோம், நேராக போகிறோம், நிற்கிறோம், ஸ்மைல் ப்ளீஸ் சொல்கிறோம், டக்குன்னு ஒரு கிளிக் எடுத்துகிட்டு வந்துடும்ல. அந்த ஒரு கிளிக் அப்போ எவ்வளோ லைட் வந்து உங்களுடைய கேமராவில் அப்சர்வ் ஆகுதோ அதை வச்சு ஒரு இமேஜ் வந்து கிடைக்குது. ஆனால் இந்த பிளாக் ஹோல் எப்படி பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து வானத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பயங்கரமான ஜூமில் அதை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கணும். அதாவது அதுலேருந்து லைட் நிறைய உங்களுக்கு வரணும். ஏன்னா அதுலேருந்து வர லைட்டே ரொம்ப கம்மி தான். பிளாக் ஹோல்லேருந்து முதல்ல லைட்டே வராது. அப்படி வரக்கூடிய கொஞ்சம் லைட்டையும் உங்களால் நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய லைட் ஓரளவுக்காவது கிடைக்கும். அந்த லைட்டை வச்சு தான் நீங்கள் அதை டேட்டாவை இமேஜ் ப்ராசஸிங் பண்ணும்போது உங்களுக்கு பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு இமேஜ் கிடைக்கும். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. பூமி மட்டும் இல்லை, இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே சுற்றிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பிளாக் ஹோலை ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் நைட்டில் தான் இந்த இமேஜஸ் எடுக்க முடியும். பகலில் எடுக்க முடியாது. ஏன்னா பகலில் சூரியன் இருக்கும். நீங்கள் நைட்டில் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பகலாயிடும். ஏன்னா பூமி சுற்றுது. அப்போ உங்களால் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 8-9 மணி நேரம் தான் அந்த இமேஜ் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஹோல் உங்களால் எடுக்க முடியாது. திரும்ப மறுநாள் நைட்டு தான் எடுக்க முடியும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு பியூட்டிஃபுல் ஐடியாவை பண்ணாங்க. பூமியில் எல்லா நேரத்துலையும் ஒரே இடத்துல இருட்டாகவும் ஒரே இடத்துல பகலாகவும் இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல பகலாக இருக்கும், இன்னொரு இடத்துல இருட்டாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல இருட்டு இருக்கும்போது அங்கே நம்ம எடுத்துக்கலாம். அங்கேயே பகலாக போச்சுன்னா வேற ஒரு நாட்டில் இருட்டாக இருக்கும்ல, அது இந்த பிளாக் ஹோலில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து நம்ம இமேஜ் எடுத்துக்கலாம். கடைசியில் எல்லா இமேஜஸையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதனால் என்ன பண்ணாங்க, பூமியில் வேறு வேறு இடத்துல அவங்க டெலிஸ்கோப்பை வச்சு அந்த அப்சர்வேட்டரியிலேருந்து அந்த இமேஜஸை எடுத்தாங்க. உதாரணத்துக்கு சிலி, மெக்சிகோ, USA, ஸ்பெயின், இந்த மாதிரி வேறு வேறு கண்ட்ரியில் இருக்க டெலிஸ்கோப்பை வச்சு எப்போல்லாம் அங்கே இருட்டாக இருக்கோ, நைட்டு இருக்கோ, அந்த நேரத்தில் அந்த இமேஜஸை எடுக்க ஆரம்பித்தாங்க. சம்டைம்ஸ் உங்களால் அந்த மாதிரி எடுக்க முடியாமல் போகும். பசிபிக் ஓஷன் ஃபுல்லாக வந்து நைட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல லேண்டே இருக்காது. அப்போல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகாவிலேருந்து கூட அந்த இமேஜஸை எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு நாட்டினுடைய அப்சர்வேட்டரியிலேருந்து எடுக்கப்பட்ட இமேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாலாம் ப்ராசஸ் பண்ணி கடைசியில் நம்மளுக்கு கிடைச்சது தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பிளாக் ஹோல். சரி ப்ரோ, இந்த பிளாக் ஹோல் தானே, இதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கவே இல்லையானா கிடையாது. அதுக்கப்புறம் கூட நிறைய பிளாக் ஹோல்ஸோட இமேஜஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பிளாக் ஹோலோட இமேஜ் தான் 2019 பப்ளிஷ் பண்ணுது. இது 2017 எடுக்கப்பட்ட இமேஜை 2 வருஷம் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணாங்க. நாம் பார்த்துட்டு இருந்த இந்த 2019 இமேஜ் வந்து M87 அப்படின்ற ஒரு பிளாக் ஹோலோட இமேஜ். இதுக்கப்புறம் சஜிடேரியஸ் A ஸ்டார் அப்படின்ற ஒரு பிளாக் ஹோல கூட இமேஜ் எடுத்தாங்க. இப்போ அக்டோபர் 2025 OJ287 அப்படின்ற ஒரு பைனரி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் கூட இமேஜஸ் எடுத்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த டெக்னிக் தெரிஞ்சிச்சு, எப்படி ஒரு பிளாக் ஹோலோடைய இமேஜஸை எடுக்கணும்னு சொல்லி. அண்ட் இந்த பிளாக் ஹோல்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்னன்றது நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஹோல்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் போச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வெளியே வருமா இல்லையா. ஏற்கனவே ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய சின்ன ஹிண்ட்டு நான் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் ஹாக்கிங் ரேடியேஷன்னா என்ன, அதுக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டால் அது வெளியே வருமா இல்லையா, அதுக்கு பேர் வந்து இன்ஃபர்மேஷன் பேரடாக்ஸ்னு பேர். அதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பிளாக் ஹோலை பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிளாக் ஹோல் பற்றின எந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சுது, வேறு என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.